أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلوات الله وسلامه عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد فيا عباد الله اتقوا الله العظيم ألا فقد فاز المتقون கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு, அல்லாஹுவின் அச்சத்தை வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலும் கடைபிடிக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக, அல்லாஹுவின் பயத்தை நினைவுபடுத்தியவனாக தொடங்குகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரா அல் அன்கபூத்துடைய ஆரம்பத்திலே ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறான். அலிஃப் லாம் மீம் அஹஸிப الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون وَلَقَدْ فَتَنَّا الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ فَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ صَدَقُوا وَلَيَعْلَمَنَّ الْكَاذِبِينَ. அதாவது, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுபவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று மக்கள் எண்ணிக்கொண்டார்களா? அதாவது, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுவதை மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே அதை அங்கீகரித்துக் கொள்கிறானா, அல்லது அந்த ஈமான், அந்த இறை நம்பிக்கை, அந்த இறை அன்பு உண்மைதானா, உறுதியானதுதானா, ஆழமானதுதானா, தடுமாற்றம் இல்லாததா, காரண காரியங்களுக்காக வேண்டி ஏற்பட்டதா, உலக ஆசாபாசங்களுக்காக வேண்டி ஏற்பட்டதா என்பதையெல்லாம் இவ்வுலகத்திலேயே சோதித்து அந்த நம்பிக்கை கொண்ட மனிதனுக்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்தி விடுவான், நீ உண்மையானவனா அல்லது பொய்யானவனா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நாளை மறுமையில் ஒருவரை நரகத்தில் நுழைப்பதாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிலையை எப்படி ஆக்கி இருப்பான் என்றால், அந்த நரகவாதி தெளிவாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெரிந்து கொள்வான், அல்லாஹ் எனக்கு அநியாயம் செய்யவில்லை, இந்த நரகத்திற்குத்தான் நான் தகுதியானவன், இந்த தண்டனையை தவிர வேறு எதற்கும் நான் தகுதியானவன் அல்ல என்பதை அந்த நரகவாதிக்கு புரிய வைத்துத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நரகத்தில் நுழைப்பான். அப்படித்தான் ஒரு சொர்க்கவாசிக்கும். ஹதீஸுடைய கருத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு தெரியும் சித்திக் யார், ஃபாரூக் யார்,
ஷஹீத் யார் என்பதெல்லாம் ரப்புக்கு தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு தெரிந்த அந்த இல்மை இந்த அடியானுக்கு உணர்த்திவிட விரும்புகிறான், புரிய வைக்க விரும்புகிறான். இந்த அடியானோடு வாழுகிற மக்களுக்கும் அல்லாஹ் புரிய வைக்க விரும்புகிறான். அல்லாஹ் ஏன் ஒருவருக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான், ஏன் ஒருவருக்கு இழிவை கொடுக்கிறான். அவன் பாரபட்சம் காட்டுவதற்கு அநியாயக்காரன் அல்ல. அல்லாஹுவால் ஒருவன் கண்ணியப்படுத்தப்படுகிறான் என்றால் அந்த கண்ணியத்திற்கு அவன் தகுதியானவன். அதற்குரிய பண்புகளும் ஒழுக்கங்களும் இறை நம்பிக்கையும் அவனிடத்திலே இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்துகிறான். ஒருவன் இம்மையில் மறுமையில் இழிவுபடுத்தப்படுகிறான் என்றால் அவன் இழிவுபடுத்தப்படுவதற்குத்தான் தகுதியானவன். அவனிடத்திலே இறை நிராகரிப்பு, ஈமானிலே தடுமாற்றம், நயவஞ்சகத்தனம், இன்னும் கெட்ட குணங்கள், கெட்ட பண்புகள் குடிகொண்டிருந்ததால் அவன் அந்த இழி நிலைக்கு ஆளாகிறான். அன்பிற்குரியவர்களே, இங்கிருந்துதான் ஒரு விஷயத்தை நாம் புரிய வேண்டும். பொதுவாக நம்மில் பலருடைய நிலை அல்லாஹ் குர்ஆனிலே இன்று வர்ணித்ததை போன்றுதான் இருக்கிறது. நாங்கள் மூமின்கள், நாங்கள் முஸ்லிம்கள், ஆனால் அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக அந்த உறுதியான இறை நம்பிக்கையின் நிலையை அடைவதற்காக தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் செய்வதற்கு தயாரல்ல. எதையும் இழக்காமல் மிகப்பெரிய சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று கற்பனை செய்கிற மக்களாக இந்த முஸ்லிம்களில் ஒரு பெரும் சாரார் மாறிவிட்டார்கள். அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலம் அஸ்ஸாபிரீன். இந்த தீனுக்காக, அல்லாஹ்வின் சத்திய மார்க்கத்திற்காக எதிரிகளை எதிர்த்தவர்கள் யார்? அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக, அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக, மறுமை வாழ்வுக்காக இந்த மார்க்கத்திற்கு போராடியவர்கள் யார்? அப்போது ஏற்படுகிற சிரமங்கள், அப்போது ஏற்படுகிற இழப்புகளை சகித்துக் கொள்பவர்கள் யார் என்பதை உலகத்திலேயே பிரித்து அல்லாஹ் அறிந்து விடாத வரை, உங்களுக்கு அறிவித்து விடாத வரை நீங்கள் சுலபமாக சுவனம் செல்லலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அம் ஹஸிபதும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் என்ன எண்ணத்தில் இருக்கிறீர்கள்? சொர்க்கத்திற்குள் சுலபமாக நுழையலாம் என்றா? உங்களுக்கு இன்னும் வரவில்லையே முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் எல்லாம். அவர்களை கடுமையான நோய் தீண்டியது, பசி பட்டினி வறுமை தீண்டியது, எதிரிகளால் கடுமையாக அச்சுறுத்தப்பட்டார்கள். வஸுல்ஸிலு, எதிரிகளால் மிக கடுமையாக அச்சுறுத்தப்பட்டார்கள். கூட்டம் கூட்டமாக இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கொளுத்தப்பட்டார்கள். தங்கள் இல்லங்களை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். கண் முன்னால் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். கண் முன்னால் சொத்துகள், பொருளாதாரங்கள் சூறையாடப்பட்டன. இறை தூதர்களை கொன்றார்கள், இறை நேசர்களை கொன்றார்கள். வஸுல்ஸிலு, கடுமையான
ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளானார்கள். ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். நபியும் அந்த நபியுடன் இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட மூமின்களும் அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்கள், அல்லாஹ் உன் உதவி எப்போது எங்களுக்கு வரும்? மதா நஸ்ருல்லாஹ், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் உதவி மிக சமீபமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இறை தூதர்களின் வாழ்க்கைகளை எடுத்து பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நம் விருப்பத்திற்குரிய, நம் நேசத்திற்குரிய, நம் உயிரை விட மேலான நம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த இறை தூதர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். குர்ஆன் பக்கம் பக்கமாக பேசுகிறது. எத்தகைய சோதனைகளுக்கு ஆளானார்கள், எத்தகைய சிரமங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. لنخرجنكم من أرضنا أو لتعودن في ملتنا قال أولو كنا كارهين. இந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும், இல்லை என்றால் எங்கள் மதத்திற்கு திரும்பிவிட வேண்டும். நபிமார்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேறிவிட வேண்டும், இல்லை என்றால் எங்கள் மதத்திற்கு திரும்பிவிட வேண்டும். லனர்ஜுமன்னக்கும், உங்களை கல்லால் எறிவோம். எறிந்தார்கள், காயப்படுத்தினார்கள், சேதப்படுத்தினார்கள், பல துன்பங்களை கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இறை தூதர்கள் மறுமையை நாடினார்கள், அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடினார்கள். மறுமை வாழ்க்கை உண்மை என்பதை புரிந்திருந்தார்கள். இந்த உலகத்தில் இந்த தியாகங்களை சந்திக்காமல், இந்த உலகத்திலே இந்த இழப்புகளை சந்திக்காமல், இத்தகைய இன்னல்களை எல்லாம் அனுபவிக்காமல் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த பதவியை அடைய முடியாது என்பதை புரிந்திருந்தார்கள். وَكَمْ مِنْ نَبِيٍّ قَاتَلَ مَعَهُ رِبِّيُّونَ كَثِيرٌ فَمَا وَهَنُوا لِمَا أَصَابَهُمْ فِي سَبِيلِ اللَّهِ وَمَا ضَعُفُوا وَمَا اسْتَكَانُوا وَاللَّهُ يُحِبُّ الصَّابِرِينَ وَمَا كَانَ قَوْلُهُمْ إِلَّا أَنْ قَالُوا رَبَّنَا اغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَإِسْرَافَنَا فِي أَمْرِنَا وَثَبِّتْ أَقْدَامَنَا وَانصُرْنَا عَلَى الْقَوْمِ الْكَافِرِينَ. அல்லாஹ் கூறுகிறான், இறை தூதர்கள் அவர்களோடு அல்லாஹ்வின் விருப்பத்தை தேடுகின்ற ரிப்பி என்ற அந்த நன்மக்கள், ரப்பு ஒருத்தன் தான் எங்களுக்கு தேவை, அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒன்றுதான் தேவை, இதற்காக எதையும் இழக்க தயார், ரப்புக்காக எதையும் இழக்க தயார். ஆனால் ரப்புடைய பொருத்தத்தை இந்த உலகத்தின் எதற்காகவும் நாங்கள் இழக்க தயாரில்லை. இத்தகைய நன்மக்களைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நபிமார்களோடு சேர்ந்து எத்தனையோ நன்மக்கள் அல்லாஹ்வின் பாதையிலே போரிட்டார்கள். ஃபமா வஹனு, அவர்கள் பலவீனமடையவில்லை, எதிரிகளை பார்த்து அவர்கள் தடுமாறவில்லை. வமா தஅஃபு, எங்களால் முடியாது, எங்களால் இது இயலாது என்று போர்க்களத்தை விட்டு, உயிரை கொடுப்பதை விட்டு புறமுதுகு காட்டவில்லை. வமஸ்தகானு, எதிரிகளுக்கு முன்னால் பணியவில்லை. ஃபமா வஹனு வமா தஅஃபு வமஸ்தகானு வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன். இப்படி உறுதியாக உள்ள மக்களைத்தான், மூமின்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான், முஹப்பத்து கொள்கிறான். யார் இந்த சோதனைகளை அல்லாஹ்விற்காக தாங்குவதற்கு தயாரானார்களே அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் எத்தகையவர்கள், இவர்களுடைய இறை நம்பிக்கை அல்லாஹ் சொல்லுகிறான். யா அல்லாஹ்,
ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா, எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னித்து விடு, எங்கள் காரியங்களிலே நாங்கள் வரம்பு மீறிவிட்ட செயல்களையும் அந்த நிலைகளையும் எங்களுக்கு மன்னித்து விடு, எங்கள் பாதங்களை இந்த மார்க்கத்திலே உறுதிப்படுத்து, வஸப்பித் அக்தாமனா, இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலே, இந்த மார்க்கத்தை எதிர்க்கிற காபிர்களை எதிர்ப்பதிலே எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்து, இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய். அல்லாஹ் உதவி செய்யாமல் எதையும் செய்ய முடியாது. அல்லாஹ் பாதத்தை பலப்படுத்தாமல் நம்மால் எதையும் தாங்கிவிட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து கேட்கிறார், இயன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும் வ யக்துல்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதிஹி. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைப்பவர் யாரும் இல்லை, உங்களை தோற்கடிப்பவர் யாரும் இல்லை. அவன் உங்களை கைவிட்டு விட்டால் வையகுதுல்கும், அவனுக்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்பவர்கள் யார் இருக்கிறார்? ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதிஹி. யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நம் இறை நம்பிக்கையின் நிலை எப்படி இருக்கிறது? இந்த இறை நம்பிக்கையின் நிலையை அறிய வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் உள்ள இந்த இறை நம்பிக்கை, ஈமான், இஸ்லாம் கட்டுப்படுகிற அந்த பக்குவம், இத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ராஹிமுக்கு அவருடைய இறைவன் கூறினான், இப்ராஹிம் நீ கட்டுப்பட்டு விடு. அவர் கூறினார், அகிலங்களின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன், அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எதையும் செய்ய தயார், எதையும் இழக்க தயார். மனைவி, பிள்ளைகள், குடும்பம், சொத்து, சுகம் அனைத்தையும் இழக்க தயார். நபிமார்களின் இமாம், நபிமார்களின் தந்தை, அவர்களை அல்லாஹ் உதாரணமாக நமது நபிக்கு சொல்லுகின்றான், இத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா. இப்ராஹிமுடைய கொள்கையை பற்றி பிடி, இப்ராஹிமுடைய கொள்கையிலே நீ செல். இப்ராஹிமுடைய அந்த வாழ்க்கையிலே உனக்கு உதாரணம் இருக்கிறது, உன்னோடு இறை நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கு உதாரணம் இருக்கிறது. அவர்கள் தங்கள் சமூகத்தை எப்படி எதிர்கொண்டார்கள்? ஈமானை அடிப்படையாக வைத்து, இஸ்லாமை அடிப்படையாக வைத்து அவர்கள் தங்களுடைய நேசத்தை, தங்களுடைய உறவை அமைத்தார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு செய்தியை கேட்டுக்கொள்ளுங்கள். பத்ரு போரிலே கலந்து கொண்ட யார்? பத்ரு போரிலே கலந்து கொண்ட மூமின்களுக்கு உலகத்திலே, இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்த நாளிலிருந்து, உலகத்தை அல்லாஹ் படைத்த நாளிலிருந்து அனுப்பிய இறை தூதர்களில் உள்ள உம்மத்துகளை விட, உலகத்தை அல்லாஹ் படைத்து மனித சந்ததிகளை உருவாக்கி இறை தூதர்களை அனுப்பினானே, அந்த இறை தூதர்களில் உள்ள எல்லா உம்மத்துகளை விடவும், அந்த உம்மத்துகளில் உள்ள எல்லா மனிதர்களை விடவும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளிலே பத்ரு சஹாபாக்களுக்கு, பத்ரிலே கலந்து கொண்டவர்களுக்கு கொடுத்த அந்த உயர்வை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. உம்மத்துகளில் சிறந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத். குன்தும் கைர உம்மதி, அந்த உம்மத்துகளிலே மிகச் சிறந்தவர்கள், முதன்மையானவர்கள் பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள். ஏன் ஏன் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்கள் யார் தெரியுமா? இறை நம்பிக்கையை, ஈமானை எதிர்க்கக்கூடிய தந்தையாக இருந்தாலும் சரி, தாய் மாமனாக இருந்தாலும் சரி, சொந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, ஈமானை எதிர்க்கக்கூடிய அல்லாஹுவோடு அவனுடைய தூதரோடு முரண்பாடு காட்டக்கூடிய, லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாதல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானூ ஆபாஅஹும் أو إخوانهم أو عشيرتهم أولئك كتب في قلوبهم الإيمان. உமர் அவர்கள் தனக்கு மிக விருப்பமான,
தனக்கு மிக நேசமான தன் தாய் மாமனை பதிலே கொண்டார்கள், தன்னுடைய தாயின் சகோதரனை கொண்டார்கள். நேசமானவர், மிக பாசமானவர். ஆனால் அல்லாஹுவை ரசூலை எதிர்த்த காரணத்தால், அதுபோன்று பல சஹாபாக்கள் தங்களின் சொந்த உறவினர்களை உறவு என்று பார்க்காமல் அல்லாஹ்விற்காக வேண்டிக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, போரிலே கைதியானவர்களை குறித்து உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் உள்ள உறவினர்களை எங்களிடத்திலே கொடுங்கள். உங்கள் அல்லாஹுவையும் உங்களையும் எதிர்த்த காரணத்தால் எங்கள் கரங்களால் நாங்கள் அவர்களை கொல்ல வேண்டும். எங்கள் உள்ளத்திலே அல்லாஹ்வின் அவனுடைய தூதரின் அன்பை தவிர வேறு எந்த அன்பும் இல்லை என்பதை அல்லாஹ் புரிய வேண்டும், அல்லாஹ் அறிய வேண்டும். வெளிப்படையாக நினைத்து பாருங்கள். அலியிடத்திலே கொடுங்கள், அவனுடைய சகோதரர் அக்கீலை அவர் கொல்லட்டும். என்னிடத்திலே கொடுங்கள், என்னுடைய இன்ன உறவினர்களை நான் கொல்லுகிறேன். அப்போதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினார். இவர்கள் அல்லவா மூமின்கள், இவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் எதிர்க்கக்கூடியவர்கள். தங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும், தங்களுடைய பிள்ளைகளாக, சகோதரர்களாக, நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் ஒருபோதும் அவர்களை நேசிக்க மாட்டார்கள். இவர்களின் உள்ளங்களில் தான் அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சோதனை, இம்திஹான், இப்திலா, ஒரு மூமின் கண்டிப்பாக ஈமானுடைய நிலையிலே உயர்ந்த தரத்தை அடைய வேண்டியதே ஆக வேண்டும். அந்த இம்திஹான், இப்திலா, அந்த முஜாஹதா, அந்த தியாகங்கள், அதனுடைய வகைகளைத்தான் குர்ஆனிலே பலவாறாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஈமானின் இந்த உயர்ந்த தரங்களை அடைவதற்குண்டான வழிகளை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் கட்டிடங்களை உயர்த்த வேண்டும், தங்கம் வெள்ளிகளை குவிக்க வேண்டும், பரந்த நிலங்களை வாங்க வேண்டும் என்று சிந்தனை கொண்டவர்களுக்கு இவையெல்லாம் புரியாது. இவையெல்லாம் புரியாது. யார் மறுமையை நாடினார்களோ, ஆகிரத்தை நாடுகிறார்களோ, சொர்க்கத்தின் உயர்ந்த பதவிகளை விரும்புகிறார்களோ, அவர்களுக்குத்தான் இது புரிய வரும். யாருக்கு புரிய வரும்? மறுமையை நாடக்கூடியவர்களுக்கு இது புரிய வரும். எப்போதும் காசுகளை எண்ணிக்கொண்டு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கிறது என்பதை தேடிக்கொண்டிருப்பவன் இதை புரிய மாட்டான். கல்லா இன்னஹா லதா நஸ்ஸாஅத்தல் லிஷவா ததுஉ மன் அத்பர வதவல்லா வஜமஅ ஃபஅவ்ஆ. அவனுடைய பொழப்பெல்லாம் என்ன? சேர்க்க வேண்டும், சேர்க்க வேண்டும், சேர்க்க வேண்டும். எவ்வளவு பெஞ்சி இருக்கிறது, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கிறது. நான் பெரிய பணக்காரனாக ஆகிவிட்டேனா, நான் பெரிய செல்வந்தனாக ஆகிவிட்டேனா என்று சிந்திப்பவர்களுக்கு இது புரியாது. அன்பிற்குரியவர்களே, ஒரு பக்கம் அந்த இறை நம்பிக்கையின், அந்த ஈமானின் உயர்ந்த நிலையை அடைவதற்கு அல்லாஹ் கொடுத்துள்ள வழிகளிலே ஒன்று, அல்லாஹ்வுடைய இபாதத்துகளிலே, வணக்க வழிபாடுகள் செய்வதிலே, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிற காரியத்திலே ஒரு அடியான் தன்னை ஈடுபடுத்துவது. அப்போது ஏற்படுகிற சிரமங்களை சகிப்பது. நப்சு சொல்லும், நப்சு கூறும், ஏன் சுபுகுக்கு எழுந்து செல்லுகிறாய் மஸ்ஜிதுக்கு, கொஞ்சம் தூங்கு, வீட்டிலேயே தொழுது விட்டு தூங்கு என்று சொல்லும். இரவு தொழுகை நப்சு சொல்லும், அசதியாக இருக்கிறது, மார்க்கம் லேசானது, தூங்கிக்கொள். இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மார்க்கம் லேசு என்ற சொல் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. மார்க்கம் இலகுவானது என்ற சொல்லுக்கு நம் சிறப்பிற்குரிய முன்னோர்கள் என்ன விளக்கத்தை சொன்னார்களோ அந்த விளக்கம் இன்று மக்களுக்கு தெரியாது. மார்க்கம் இலகு என்ற சொல்லை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள்? இவர்கள் விரும்பும் போதெல்லாம் மார்க்கத்தை விட்டு விடுவது. இவர்களுக்கு எங்கே கொஞ்சம் சோர்வு அல்லது கொஞ்சம் அசதி அல்லது கொஞ்சம் இடையூறு ஏற்படுகிறதோ அங்கே மார்க்கத்தை, வழிபாட்டை, வணக்கத்தை விட்டுவிட்டு வெளியேறி சென்று விடுவது. இதற்கு பெயர் மார்க்கம் இலகுவானது என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, மார்க்கம் இலகுவானது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியவில்லை.
ஏன் அவர்கள் தங்கள் பாதங்கள் வீங்க இறை வணக்கத்தை இபாதத்தை செய்தார்கள்? அவர்களுக்கு தெரியாது அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிப்பாளன் என்று? ஏன் தங்களுடைய தாடிகள் நனையும் அளவு கதறி கதறி அழுதார்கள்? ஒரு பாத்திரத்திலே நீர் கொதிக்க வைக்கப்பட்டால் அது உச்சத்தை அடையும் போது அதனுடைய கொதி சப்தம் எப்படி வருமோ அப்படி அல்லவா அவர்களுடைய நெஞ்சிலிருந்து அழுகை சப்தம் வந்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு தெரியாது, அவர்களுடைய சஹாபாக்களுக்கு தெரியாது மார்க்கம் இலகுவானது என்று? கண்ணியத்திற்குரியவர்களே, இறை வழிபாட்டை இபாதத்தை விடுவதற்கு பெயரல்ல மார்க்கம் இலகுவானது. மார்க்கம் இலகுவானது என்றால் நீங்கள் இறை வழிபாட்டிலே சிரமத்தை எடுத்துக்கொண்டால், நீங்கள் இறை வழிபாட்டிலே அல்லாஹ்வை வணங்குவதிலே ஃபர்துகளில் இருந்து ஆரம்பித்து உபரியான வணக்கங்கள் வரை, ஃபர்துகளில் ஆரம்பித்து உபரியான வணக்கங்கள் வரை நீங்கள் இபாதத்துகளிலே வணக்க வழிபாட்டிலே சிரமத்தை எடுத்துக்கொண்டால் அத்தீனு யுஸ்ருன், இந்த தீன் லேசானது. ஏன் லேசானது? ஏன் லேசானது? நீங்கள் இந்த சின்ன வாழ்க்கையிலே, இந்த குறுகிய கால துன்யா வாழ்க்கையிலே நீங்கள் சிரமப்பட்டு நீங்கள் துன்பங்களை, துயரங்களை, சிரமங்களை அனுபவித்து விட்டு நிரந்தரமான மறுமை வாழ்க்கையிலே சுகமாக இலகுவாக இருக்க போகிறீர்கள். புரிகிறதா? இதைத்தான் நம் சிறப்பிற்குரிய முன்னோர்கள் சொன்னார்கள். தீன் இலகுவானது என்பதற்கு என்ன சொன்னார்கள்? உங்கள் மார்க்கத்திலே இறை வழிபாட்டை விடுவதற்கு அல்லாஹ் காரணங்களை வைக்கவில்லை. உங்களால் நின்று தொழ முடியவில்லையா? உட்கார்ந்து தொழுங்கள். உட்கார்ந்து தொழ முடியவில்லையா? படுத்து தொழுங்கள். ஒது செய்ய முடியவில்லையா? தயமம் செய்யுங்கள். இது மார்க்கம் இலகுவானது என்பதற்கு பொருள். எதுவல்ல நம்முடைய அற்ப அற்ப ஆசைகளை, அற்ப அற்ப எண்ணங்களுக்காக இறை வழிபாட்டை புறக்கணித்து விட்டு ஆசைகளின் பின்னால் செல்வதற்கு பெயரல்ல மார்க்கம் இலகுவானது. கண்ணியத்திற்குரியவர்களே, வணக்க வழிபாடு இபாதத், தொழுகையிலிருந்து, நோன்பு நோற்பதிலிருந்து, குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது, இரவு வணக்கங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, இவையெல்லாம் அடியான் தன் இறை நம்பிக்கை உண்மையானது என்பதை நிரூபிப்பதற்கு அல்லது தன் இறை நம்பிக்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது தன் உள்ளத்தில் உள்ள இறை அன்பு உயர்ந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குண்டான வழிமுறைகள். யாருக்கு இபாதத்திலே ஆர்வம் இல்லையோ, யாருக்கு அல்லாஹ்வை வழிபடுவதிலே, இந்த வழிபாட்டிலே சிரமங்களை தாங்கிக் கொள்வதிலே ஆர்வம் இல்லையோ, அவர்கள் தங்களை மூமின்கள் என்று சொன்னால் அவர்கள் போலிகள். யார் அவர்கள்? அவர்கள் போலிகள். وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى, தொழுகைக்கு வந்தால் அப்படியே சோம்பேறித்தனமாக வருவார்கள், அலட்சியத்தோடு வருவார்கள், ஆர்வக்குறைவோடு வருவார்கள். வேறு எங்கேயாவது இவர்களை அழைக்கப்பட்டால் புதுச்சட்டையை மாட்டிக்கொள்வார்கள், புத்தம் ஆடைகளை அணிந்து கொள்வார்கள், நறுமணங்களை பூசிக்கொள்வார்கள், உற்சாகத்தோடு செல்வார்கள். தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் ஒரு சோம்பலோடு, ஒரு அலட்சியத்தோடு, ஒரு கவனக்குறைவோடு, ஒரு நிர்பந்தத்தோடு وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى وَلَا يَذْكُرُونَ اللَّهَ إِلَّا قَلِيلًا, மிக அற்பமாகத்தான் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். ஒருவன் இபாதத்தை குறைக்கிறான் என்றால், அதிலே அலட்சியம் செய்கிறான் என்றால் அவனுடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் நுழைகிறது என்று பொருள். வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, முனாஃபிக் அல்லாஹ்வை நினைவு கூற மாட்டான், குறைவாகவே தவிர, ரொம்ப அற்பமான அளவு. இபாதத்திலே அவனுக்கு ஆர்வம் இருக்காது, குர்ஆன் ஓதுவதிலே ஆர்வம் இருக்காது. எத்தனை இரவுகள் விழித்திருப்போம், எதற்காகவெல்லாம் விழித்திருப்போம், எத்தனை இரவுகள் விழித்திருந்து பேசியிருப்போம், எந்தெந்த நோக்கங்களுக்காக, எந்தெந்த செயல்களிலே விழித்திருப்போம், யோசித்து பாருங்கள். இன்று இரவின் ஒரு பெரும் பகுதியை லா இலாஹ இல்லல்லாஹுவை உச்சரிப்பதிலே, அதை சிந்திப்பதிலே நான் கழித்தேன்.
என்று சொல்கிற மூமின்கள் எங்கே? இன்று இரவெல்லாம் நான் உயர்த்திய கைகளை இறக்கவில்லை. வெளியிலே சொல்ல வேண்டியதில்லை, அல்லாஹ்விடத்திலே காட்ட வேண்டிய, அல்லாஹ்வுடைய அந்த சமூகத்திலே தன் இறை நம்பிக்கையை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த இரவெல்லாம் நான் தொழுகையிலே இருந்தேன், குர்ஆன் ஓதினேன், திக்ர் செய்தேன், என்னுடைய ரப்பிடத்திலே என் பாவங்களை நினைத்து அழுதேன். என் பாவங்களை நினைத்து ரப்பிடத்திலே நான் அழுதேன். ஏன் இவையெல்லாம் குர்ஆனிலே சொல்லப்படவில்லையா? இன்று வரை நம் சமூகத்திலே தொழுகையிலே விரலை ஆட்டலாமா ஆட்டக்கூடாதா என்பதை பற்றித்தான் எங்கு சென்றாலும் கேள்வி. எப்படி கை கட்டுவது, இங்கேயா அங்கேயா? சின்ன சின்ன காரியங்களிலே சண்டை செய்து கொண்டு இறை நம்பிக்கையின் பல விஷயங்களை கோட்டை விட்ட மக்களை பார்க்கிறோம். அதற்காக மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்தார்கள் என்பதை தெரிந்து கொள்வதிலே அலட்சியம் காட்டிவிடக் கூடாது. தொழுகை, வணக்க வழிபாடு எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை போன்று தான் செய்ய வேண்டும். அவர்கள் விரலை ஆட்டினார்கள் என்றால் ஆட்டித்தான் ஆக வேண்டும். அவர்கள் விரலை நீட்டி வைத்திருந்தார்கள் என்றால் நீட்டி வைத்திருக்கத்தான் வேண்டும். யாருடைய சொல்லுக்காகவும் யாருடைய செயலுக்காக வேண்டியும் நபியின் சொல்லை விட முடியாது. ஏனென்றால் நபி அல்லாஹ்வால் வஹி கொடுக்கப்பட்டவர். நபி அவர்தான் முதல் இமாம். அவரை விட்டுவிட்டு வேறு எந்த இமாமையும் பின்பற்றுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த மார்க்கத்திலே, அவர்களுடைய வாழ்க்கை வழிபாட்டிலே இந்த இறை நம்பிக்கையின் பக்கங்களை எல்லாம் பார்க்காமல், இந்த தியாகங்களை எல்லாம் பார்க்காமல் ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு மௌத்து வரை சண்டை செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நபிக்கு அல்லாஹ் சொல்கிற உபதேசத்தை பாருங்கள். فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا فَإِذَا فَرَغْتَ فَانصَبْ وَإِلَى رَبِّكَ فَارْغَب. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலே நீங்கள் கஷ்டப்பட்டால், இந்த உலகத்திலே நீங்கள் சிரமப்பட்டால் மறுமையில் சௌகரியமாக இருக்கலாம். இந்த உலகத்திலே நீங்கள் துன்பங்களை, துயரங்களை, சோதனைகளை அனுபவித்தால் மறுமையிலே சுகமாக இருக்கலாம். ஆகவே ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப், வேலைகளை முடித்துக் கொண்டால். நபி என்ன வேலை செய்தார்கள்? வியாபாரம் செய்தார்களா? விவசாயம் செய்தார்களா? தொழில் செய்தார்களா? ஃபைதா ஃபரக்த, நபியே மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதிலிருந்து உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம், மக்களிடத்திலே மார்க்கத்தை போதிப்பதிலிருந்து உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப், உங்கள் இறைவன் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்ட பலகையை போன்று நின்று விடுங்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு பக்கம் அழைப்பு பணி, இன்னொரு பக்கம் அல்லாஹ்விடத்திலே அழைப்பு, துஆ, இபாதத்துகளிலே. ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப். நபியே நீங்கள் ஆசைப்பட வேண்டியது உங்கள் இறைவனின் சமூகத்தை. வ இலா ரப்பிக ஃபர்கப். அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டும் போது அல்லாஹ்வின் அன்பு கல்விலே எவ்வளவு நிறைந்திருக்கிறது என்ற அந்த உணர்வு ஏற்படவில்லை என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்கிறான். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் என்று சொல்கிறான். அந்த அன்பை இவன் உணரவில்லை என்று சொன்னால் இவனுடைய பிஸ்மில்லா இவனுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்கும்? இவனுடைய சூரத்துல் ஃபாத்திஹா இவனுடைய வாழ்க்கையிலே என்ன புரட்சியை ஏற்படுத்தும், என்ன மாற்றத்தை கொடுக்கும்? ஒரு கேசெட் போட்ட மாதிரி தான். ஒரு டேப் ரிகார்டர்ல, ஒரு சிடில சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வைத்தால் அந்த கேசெட்டிலே, சிடியிலே ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? அதிலே எந்த தாக்கமும் இருக்குமா? அப்படித்தான் இன்று பலரின் தொழுகைகள் மாறிவிட்டதற்கு காரணம் என்ன? அவர்கள் இறை நம்பிக்கையிலே அதை வலுப்படுத்துவதற்காக அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டிலே சிரமம் எடுத்துக் கொள்ளவில்லை. துன்யாவிற்கு எடுத்துக் கொள்ளுகிற சிரமங்களில் ஒரு சில அளவு கூட அல்லாஹுவை அடைய வேண்டும், அவனுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அவனுடைய இபாதத்திலே நான் களைப்புற வேண்டும். ஒமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். எந்த நோக்கத்துக்காக ரப்பு என்னை படைத்தானோ, எந்த நோக்கத்துக்காக என்னை இந்த பூமியிலே அல்லாஹ் அனுப்பினானோ, எந்த நோக்கத்துக்காக எனக்கு மனைவி, பிள்ளைகள், குடும்பம், சொத்து, சுகம் அனைத்தையும் கொடுத்தானோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே இவன் சிரமப்படவில்லை. வேறு ஒரு சின்ன வேர்வை கூட சிந்தவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, துன்யாவுக்கு எவ்வளவு வேர்வை சிந்தி இருப்போம், கால் கெடுக்க நின்றிருப்போம், தூக்கத்தை இழந்திருப்போம். இபாதத்திலே, அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டிலே யோசித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே.
இப்படியே வாழ்க்கை நீண்டு கொண்டே சென்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவது போன்றுதான். இப்போது இந்த மக்கள் எல்லாம் யார்? மறுமையை அறியாதவர்கள் எல்லாம் இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தங்களை எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்? விழித்துக் கொண்டிருப்பவர்களாக. அன்னாசு நியாமுன் ஃபைதா மாத்துன் தபஹு. இப்போது இவர்கள் உறக்கத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் இறக்கும் போது தெரியும், விழித்துக் கொள்வார்கள். அப்படி விழிப்பதால் எந்த பலனும் இல்லை. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இறை நம்பிக்கை உண்மையாக வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும். இதனுடைய அளவு கூட வேண்டும். இதிலே உண்மையான அந்த ருசியை உணர வேண்டும் என்றால், மறுமையிலே இந்த ஈமானை கொண்டு உயர்ந்த தரஜாத்துகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முஜாஹதா, அதற்கு உழைப்பு, அர்ப்பணிப்பு, தியாகங்கள் தேவை. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. இந்த தியாகங்களை நீங்கள் செய்யாமல் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவனுடைய அருளை எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவனுடைய அன்பை எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்விற்கு நீங்கள் எதையும் இழக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எதையும் கொடுக்க மாட்டான். அவன் சோதிக்கிறான், அவன் விரும்புகிறான். என்னுடைய அடியான் எனக்காக எந்த அளவு பாடுபடுகிறான், எனக்காக எந்த அளவுக்கு சிரமப்படுகிறான். இப்ராஹிம் கஷ்டப்பட்டார், சிரமப்பட்டார். கடைசியாக தன் மகனை பலி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறிய போது கூட அதற்கும் தயங்கவில்லை. அல்லாஹ் கூறிவிட்டான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. இப்போது இப்ராஹிமுடைய உள்ளம் அல்லாஹ்விற்காக சுத்தமாகிவிட்டது. அல்லாஹ் இப்ராஹீமை தன் நண்பனாக ஆக்கிக் கொண்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் அந்த பரிசுத்தமான, அந்த உண்மையான இறை நம்பிக்கையாளர்களான இறை தூதர்களின் வழியிலே செல்வதற்கு உதவி செய்வானாக. அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.